ஹலோ ஆல், வெல்கம் டு காவ்யா சுரேன் ஃப்ரம் பாரிஸ். நாங்கள் இன்னைக்கு ஷத்தோ து மெயின்தனான்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் வந்திருக்கோம். இதை ஃபுல்லாக மெயின்தனானில் இருக்க இந்த ஷத்தோவை வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ஒரு 1.5 ஹார்ஸ் ஆகுமா இந்த ஷத்தோவை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கார்டன், அதுக்கப்புறம் ராஜா ராணி இருந்த இடம், அதுக்கப்புறம் அவங்களோட டைனிங் ஏரியா இதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறோம் இந்த எபிசோடில். வாங்க எங்களோட சேர்ந்து உள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கேசல் பார்க்க போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இதுதான் கார்டனுக்கான என்ட்ரன்ஸ். இந்த கேசலை சுற்றி பாருங்க. நம்ம ஊரில் அந்த கோட்டையெல்லாம் சுற்றி அகழி இருக்கிற மாதிரி அதே செட்டப்பில் வச்சுருக்காங்க. இது வந்து கேசல், இது வந்து அதை முன்னாடி வந்து அகழி வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ வந்து நார்மலாக ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க. பட் ஆனால் இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி டைப்பில் தான் இருந்திருக்கும். இந்த அகழிக்குள்ளே ஏதாவது இருந்திருக்கும். ஸோ தட் இந்த தாண்டி யாரும் இந்த கேசலுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக ரீச் ஆக முடியாத மாதிரி கட்டியிருப்பாங்க. தண்ணி ஓடிட்டு இருக்கு. மேபி ஏதாவது ரிவரோட வாட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து November 1. அதனால இன்னைக்கு இப்போ பப்ளிக் ஹாலிடே, எல்லாம் ஃபேமிலியோடு இருப்பாங்க. ஸோ நம்ம இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர் சுத்த கிளம்பிட்டோம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இந்த பேலஸையும் கார்டனையும் பார்க்க வந்துட்டு பர் ஹெட் வந்துட்டு 850 யூரோஸ், 8.50 யூரோஸ் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு. அதனால சரி டேரெக்டாக டிக்கெட் வாங்கிட்டு கார்டனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். கார்டனுக்குள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தா ரிவர் இருக்கு, ரிவர் யூருன்னு சொல்லிட்டு. அந்த ரிவர் வந்துட்டு 3 பக்கமும் இந்த பேலஸை சுற்றி இருக்கு. அந்த இதுக்கு ரிவருக்கு நடுவில் வந்துட்டு இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. ரொம்ப பிரமிப்பா இருக்கு, இப்பெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரிவருக்கு நடுவில் வந்துட்டு பேலஸா அப்படின்ட்டு இருக்கு. இந்த கார்டன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கோல்ஃப் கோர்ட் கூடயே வந்து கம்பைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இது ஃபுல்லா அந்த ஷத்தோட கார்டனா இருந்திருக்கும். இப்போ வந்து அதை வந்து பாதியை வந்து கோல்ஃப் கோர்ட்டா டெவலப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லக்கிலி இன்னைக்கு பயங்கர மழையா இருந்தது. பட் ஆனா நாங்க கரெக்டா வரப்ப வந்து மழையெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கார்டன் முடிச்சிருவோம் அப்படின்னு. கார்டன்ல வந்து நிறைய பூலாம் இல்லை இப்போ, ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. நிறைய அந்த ரோஸ் அது இதெல்லாம் நிறைய இருக்கும். பட் ஆனா சீசன் முடிஞ்சனால, குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா ஃப்ளவரும் அப்படியே கொட்டிருச்சு. பாருங்க, நாங்க சொன்ன மாதிரி அந்த தண்ணி வந்து ஓடிட்டு தான் இருக்கு. இதுதான் ரிவரே. ரிவர் வந்து ஷத்தோனா பேலஸை சுத்தி வந்து போகுது. அங்க தூரத்துல பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து ரோமன் அக்வாடக்ஸ். அந்த காலத்துல வந்து தண்ணியை வந்து ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு எடுத்துட்டு போறப்போ பைப்லாம் இல்லை. 2 மலையை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதே ஃப்ளோல போயிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பிரிட்ஜ் கட்டி அதுக்கு மேல அந்த அக்வாடக்டை வந்து வச்சு அதுல இருந்து தண்ணி போகும். இது மாதிரி நம்ம கன்னியாகுமரியில கூட ஒரு ஃபேமஸான அக்வாடக்ட் இருக்கு. ஆனா இப்போ அதுல பயங்கரமா இடிஞ்சிருச்சு போல. சும்மா ரூயின்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அப்படியே மெமரிக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கார்டன்ஸ் ஃபுல்லா நிறைய மரம் இருக்கு. கார்டன் பிளஸ் கோல்ஃப் கோர்ட். இந்த சீசனுக்கு வந்து எல்லாம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி செமையா இருக்கு. எல்லோ கலர், கிரீன் கலர், ரெட் கலர் மிஸ் பண்ணிட்டோமோ. ரெட் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியா வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு அந்த அக்வாடெக்கை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஏன்ஷியன்ட் வைப்ஸ் அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பேலஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்டனை சுற்றி நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஆட்டமோட ஸ்பெஷலே இதுதான். இங்க பாருங்க, இந்த தண்ணியிலேயே அந்த கலர்ஸ் எவ்வளோ அழகா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. ஆல்சோ இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்ட் டே மாதிரி இருக்கு. அந்த ஷத்தோவோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில செமையா தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு.
வா, கார்டன்ல இருந்து ஷத்தோக்குள்ள போற வழியில பாருங்க, இங்க இவ்வளோ பெரிய ட்ரீ அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, எல்லோ கிரீன், செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா எடுத்த உடனே? இந்த பேலஸ் வந்து 13th century வந்து கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு ஆக்குபை பண்ணது யாருன்னா வந்துட்டு மேடம் தி மேன்சனான்னு சொல்லிட்டு குயின். அவங்க வந்துட்டு லூயிஸ் 14 செகண்ட் ஒய்ஃப் மாதிரி. அவங்களுக்காக இந்த பேலஸ் இது பண்ணியிருக்காங்க. லூயிஸ் 14 வந்துட்டு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு சில்ட்ரன்ஸை வளர்க்குறதுக்காக இந்த வீடு கட்டியிருக்காங்க. கட்டி இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த சில்ட்ரன்ஸ் வந்து வளர்த்துருக்காங்க. அவங்களோட சில்ட்ரன் மட்டுமா? இந்த ஃபர்ஸ்ட் ரூம் ஃபுல்லாக அவங்களோட இங்கே வாழ்ந்தவங்களோட போர்ட்ரேட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் ஹைலைட் பண்ணி செமையாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இதில் தான் உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், பல்லக்கில். இதெல்லாம் யூசேஜில் இருந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆயிடுச்சு. 500 வருஷம் ஆனதுக்கப்புறமும் எப்படி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல. இது செகண்ட் சேம்பர் பெட்ரூம். காவியா சொன்ன கிங் இவர் தான், லூயி 14. இவர் தான் ஃப்ரெஞ்ச் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப 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 ஃபேமஸான கிங். இதுதான் அவங்க மிஸ்ட்ரஸ், செகண்ட் ஒய்ஃப் மேன்தனோ, மேடம் மேன்தனோ. அவங்களுக்கு 2 குழந்தைங்க போல். இவங்களுக்காக தான் இந்த ஹோல் பேலஸே இருந்திருக்கு. இவங்க தான் இதை வாங்கி அதுக்கப்புறம் இங்கே தான் இவங்க தான் வாழ்ந்துருக்காங்க. 13th century கட்டினது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டாங்கல்ல. பாருங்க பெட்ரூம் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. பட் ஆனால் பெட்டு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குல்ல. அந்த பியானோவே பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருக்குல்ல. நிறைய பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள. பசங்களோட சேம்பர் இருக்கிறது, அவங்களுக்காக பெட். இவனுக்கு தான் 2 பொடிங்களா. ஸோ இந்த ஸ்டடி ரூமுக்குள்ளே இருந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் பெட்ரூம்குள்ளே போகிறோம். ஏன்னா அவங்களோட அந்த குழந்தைங்க போர்ட்ரேட் தான் இருக்குது, 2 பொடியங்க. இவங்க தான் மேடம் அவங்களோட பசங்கன்னு நினைக்கிறேன். கிட்ஸ் பெட் பாருங்க, அது இன்னும் சின்னதாக இருக்குது. இது வந்து இல்லை, அந்த ராயல் ஃபீல் இருக்குது ரூம்ஸ் எல்லாம். பெட்டெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைனிங் ரூமுக்காக வந்திருக்கோம். போகும்போது இந்த பிக்சர் பார்த்தேன், எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க. என் பேர் டச்சஸ் தி நியூஆர்லிஸ். டச்சஸ்னா பிரின்சஸ்னு அர்த்தம். டச்சஸ்னா பிரின்சஸ். ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்களை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரூம் லெஃப்டில் ஒரு ரூம் பார்த்தோம். 10 பேர் உட்கார மாதிரி ஒரு டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக வால்பேப்பர்ஸ்லாம் ஒட்டி அழகாக வச்சுருக்காங்க. சில்வரில் வச்சுருக்காங்க எல்லாம். அதுவும் இல்லாமல் வால்பேப்பர்ஸ்லாம் இருக்குது. வால்பேப்பர்ஸ்லாம் வந்து அது லெதர்லேயே டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்குது. அவங்க கேண்டில் ஸ்டாண்ட், தட்டு எல்லாம் சில்வர்ஸில் இருக்குது. இவங்களுக்கே சில்வர்னா அப்போ கிங்லாம் கண்டிப்பாக கோல்டு தான் இருக்கும்ல.
இதுதான் வந்து கிங்கோட ரூமாக இருந்திருக்கு. கிங் லூயி 14 இங்கே வந்தால் தங்கறதுக்கான ரூமாக இருந்திருக்கு. பட் ஆனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் தூக்கிட்டு வேறு மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் தூக்குனாங்களா உடச்சி கொளுத்திட்டாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து கடைசியாக வச்சு இந்த பேலஸ் வந்து கடைசியாக யாரோ வச்சுருந்துருக்காங்க 19th century. அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து எல்லாம் இதுக்கப்புறம் மாற்றிட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மீட்டிங் ரூம் செட்டப்பில் வச்சுருக்காங்க ஃபயர் பிளேஸ் கிட்ட. அந்த ஃபயர் பிளேஸே பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு. ப்ளஸ் டார்ச் பியரர்ஸ் மாதிரி 2 கோல்டன் கலரில் ஸ்டாச்சூஸ். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எனக்கு இந்த பேலஸ் இருக்குது அப்படி அதெல்லாம் வந்து ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷம் பழைய பில்டிங்க. இது வைக்கிற பொருள் எல்லாமே வந்து ஒரு 400 வருஷம் பழைய பொருள் வச்சாங்க. டேபிள் அவங்க யூஸ் பண்ணி பெட்டு வைத்து என்னக்கா 80% பட் அங்கே பெரிய ஆச்சரியம் சத்தம். இதுதான் போர்ட்ரேட் ஆஃப் லூயி 16. இந்த லூயி 14ஓட பேர பையன். இவர் தலையை தான் வெட்டி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் வந்து கொண்டுட்டாங்க இவரை. இங்கே பாருங்கள், இந்த டீ ஜாரில் கூட எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எவ்வளோ ஃபைனாக வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் லைப்ரரி பாருங்கள் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஃபுல்லாக அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க ஷெல்ஃப்லலாம். அதுக்கு ஒரு குட்டி லேடர் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த அரண்மனையை வந்துட்டு நோவாலிஸ்ன்ற ஃபேமிலி வச்சுருந்தாங்க கடைசியாக. அவங்க வந்துட்டு ஃபுல்லாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த ரூம் ஃபுல்லாக. ஒவ்வொருத்தவங்களாம் ரூமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நின்று இங்கே பார்க்குறதுக்கு அந்த சன் லைட்டுக்கும் அதுக்கும் ஃபுல்லாக அந்த கோல்டு இதில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. எத்தனை பேரை வரைஞ்சி வச்சுருக்காங்க, எவ்வளோ நாள் வரைஞ்சிருப்பாங்க போகுது. ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிறது தான் வந்து சைனீஸ் வால்பேப்பர் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த நோவாலிஸ் ஃபேமிலி வந்து 18th century யூரோப்புக்கும் சைனா இந்தியாவுக்கும் இருந்த ட்ரேடை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக அப்போ வந்து இதுதான் ட்ரெண்ட் போல். சைனீஸ் வால்பேப்பர்ஸை வச்சுக்கிறது தான் ட்ரெண்ட் போல். அதனால் அவங்க வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்டேருந்து இந்த சைனீஸ் வால்பேப்பரை வாங்கி அவங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எல்லாம் டெக்னாலஜி ஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்குது. பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஆலிவ்ஸ், அந்த பேம்பூ ட்ரீ எல்லாம். இது வந்து அவங்க யூஸ் பண்ண ட்ராவல் கேஸ். இது வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்னா திருக்க மீனோட லெதரில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸ்டிங்ரேயோட லெதரில் செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் பேர்ல்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்துருக்காங்க அந்த காலத்தில். பிராஸ் மெட்டலில் வச்சு திருக்க மீனோட லெதரை வச்சு செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சைனீஸோட அவங்க பிக்சர்ஸ் அவங்க வரைஞ்சி வச்சதெல்லாம். இதுதான் நம்ம அந்த வெளியே பார்த்த அக்வாடக்டோட மாடல். இது வந்து லூயி 14 வந்து அவரோட வெர்சைல இருக்க கார்டனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக கட்டணும்னு நினச்சாங்க. ஒரு 17 கிலோமீட்டர் அக்வாடக்ட். ஏன்னா வந்து 2 மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் இதை வச்சு கனெக்ட் பண்ணி இது வழியாக தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. பட் ஆனால் இதை காஸ்ட் மெஷர்ஸ் கருதி இதை பாதியிலேயே கைவிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நாங்கள் இந்த ஷத்தது மேந்தனோங்கிற பேலஸை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். அதோட உள்ள இன்டீரியர்ஸ் ப்ளஸ் அதோட கார்டன்ஸ், அப்புறம் அதோட ஃபெயிலியர் ப்ராஜெக்டான அக்வாடக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் இங்கே பிரமிச்சு போன மாதிரி நீங்களும் பிரமிச்சு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா உள்ள உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ராயலாக இருந்தது. உள்ள இருக்கிற எல்லா ரூம்ஸும் அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே. ஆமாம், இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from Kavya and Suren. Bye bye. See you from next Shato. Bye bye.